எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஃபேப்ரிக் மாஸ்க் நம்ம வீட்டிலே எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு 2 துணி நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச வரை ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தாக எடுத்துக்கோங்க, ஏன்னா 2 லேயர் போட்டு நம்ம தைக்க போகிறோம். அதே மாதிரி எந்த ஒரு பொருளுமே நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த மாதிரி தான் இந்த மாஸ்க்குமே. இது பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ இதோட விட்த்து 25 சென்டிமீட்டர்ஸ் 25 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம அளந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அந்த லென்த் ஒரு பெரியவங்க போடக்கூடிய மாஸ்க்கு கரெக்டாக வரும், அதனால் அந்த லென்த் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு 14 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி 2 சைடுமே ஈவனாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிடில் 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 டைப் ஆஃப் கட்டிங் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ஒரு லெவலுக்கு பண்ணிடலாம். அடுத்து இருக்கிறது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். அந்த டைப்பும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரேஸ் மார்க்குக்கு மேலே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட விட்த்து 25 சென்டிமீட்டர்ஸ், 2 சைடுமே இதை 14 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட கட் பண்ணியிருக்கோம். மிடில் 8 சென்டிமீட்டர்ஸ் வர மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் மெத்தட் 2. இந்த மாதிரி ஒரு 25 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்க மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ ரவுண்ட் ஷேப்பில் அதை எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் 2 துணி, அடியில் ஒரு துணி மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை 2 ஹாஃபாக மடிச்சுட்டு அதையும் மறுபடியும் மடிச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் எல்லா சைட்ஸுமே கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் கீழே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்மளை பார்த்த மாதிரி. இப்போ ரைட் சைட் கார்னரில் 8 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். மிடில் 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது 2யுமே ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கர்வ் ட்ரேஸ் மார்க்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்த கிளாத்து தான் இது. இதே மாதிரி நமக்கு 2 கிளாத் வேணும். இது பாருங்கள், நான் இன்றைக்கி ரோப் அந்த கிளாத்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு லென்த் 10 சென்டிமீட்டர், விட்த் 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி 2 கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 அவுட் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த கார்னரில் இருக்க கர்வ் அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கர்வுக்கு மேலே நம்ம ஜஸ்ட் ஒரு படிமான தையல் மாதிரி அவுட் சைடு திருப்பி விட்டுட்டு அதுவும் போட்டுக்க போகிறோம். நம்ம சொல்லியிருக்க 2 டைப் ஆஃப் கட்டிங்கில் உங்களுக்கு எந்த கட்டிங் ஈஸியாக இருக்குமோ அதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இதை நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து ஏதோ ஒரு சைடு படிகிற மாதிரி நல்லா மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு தையல் வெளியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப மாஸ்கோட அவுட்லுக் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த ஒரு மாஸ்க் மாத்திரம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இன்னொரு டைப் ஆஃப் மாஸ்க் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேம் மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் இதே சேம் தான் அப்படியே. இப்போ இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கர்வையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே அவுட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா சைட்ஸும் நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஜாயின் பண்ணது 2யும் ஒரே இடத்துல வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அந்த மிடில் இருக்கிறத நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த ஜாயின்ஸ் 2ம் ஒரே இடத்துல கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு 2 இன்ச் விட்டுட்டு ஏதோ ஒரு சைடு 2 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு. இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படியே எல்லா சைட்ஸும் கவர் பண்ணி தைச்சிடலாம். அந்த ஒரு சின்ன ஓப்பன் இருக்கட்டும், அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாஸ்க் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் சூப்பராக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட ஒரு 15 நிமிஷத்தில் அழகாக பொறுமையாக தைச்சி எடுத்துடலாம். இன்னொன்று, நம்ம சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து நம்மளே கூட இந்த மாதிரி மாஸ்க் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு எந்தெந்த சுடிதார் தைக்கிறோமோ அதுக்கெலாம் மேட்சாக நமக்கு மாஸ்க் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய மாஸ்க் இருக்கப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டிலே இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ டைமில். பாருங்கள், எல்லா சைட்ஸுமே நம்ம இப்போ தைச்சாச்சு. ஒரு 2 இன்ச் நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப் எதுக்காகனா நம்ம உள்ளே இருக்க துணியெல்லாம் வெளியில் டர்ன் பண்ணி விட்டுக்க போகிறோம். அதுக்குள்ளே லைட்டாக கை விட்டுட்டு
உள்ளே இருக்க துணியை நம்ம அப்படியே வெளியில் எடுத்து விட்டுறலாம். இப்படி எடுத்து விடுறதால நம்ம உள்ள தையல் எந்த மாதிரி போட்டிருந்தா கூட அது நமக்கு வெளியில் தெரியாது. அவுட்லுக் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா விரல் விட்டு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட கம்பி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட அது நல்லா கார்னர்ஸ்ல எல்லாம் விட்டு எடுத்திங்கன்னா அந்த மூளையெல்லாம் நமக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். மிடில் நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கூட நல்லா நகம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். பார்க்கவும் மாஸ்கோட அவுட்லுக் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா சைட்ஸுமே நம்ம எடுத்து விட்டாச்சு. இதுக்கு இப்போ ரோப் சைடில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எலாஸ்டிக் உங்கள்கிட்ட இருக்குது அது கொடுக்க போகிறீங்கன்னா 2 சைடும் ஜஸ்ட் வந்து மடித்து அடிச்சுட்டு எலாஸ்டிக் உள்ளே விட்டு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மடி மடிச்சுட்டு உள்ளே எலாஸ்டிக்கோ இல்லை ரோப்போ விட்டு நீங்கள் மடித்து இது பண்ணிக்கலாம், முடிச்சு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதே கிளாத்தில் ரோப் தைச்சு அதை அட்டாச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம 2 கிளாத் 10 சென்டிமீட்டர்ஸில் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே மடித்து வெளிப்பக்கமாக வச்சு அடிச்சுக்கிறேன். இப்படி அடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஷார்ப்பான கம்பியோ இல்லை இந்த நூல் கோர்க்குற ஏதாவது ஊசி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட் உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா இந்த வெளி இருக்கிற தையல் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு நீட்டாக தையல் தெரியாத மாதிரி கிளாத் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு லைட்டாக விட்டு எடுத்தால் போதும். நமக்கு வெளிப்பக்கம் அப்படி நீட்டாக வந்துடும், தையல் எதுவுமே தெரியாது. இதை இப்படியே ஜஸ்ட் நம்ம மாஸ்க் கூட 2 கார்னர்லேயும் வச்சு தைச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 சைட்ஸுமே ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக நம்மளோட மாஸ்க் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கார்னரில் வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். பாருங்கள், மாஸ்க் ரெடி ஆயாச்சு நமக்கு. நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய ரோப்போட அளவை அதிகப்படுத்தியோ இல்லை கம்மி பண்ணியோ தைச்சிக்கலாம். இந்த வீடியோ நான் பிகினர்ஸ்க்காக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்கள் ரொம்ப வெல் வெர்ஸ்டாக இருந்தீங்கன்னா குவிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அதை மாத்திரம் பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வரும். ஏன்னா நானுமே வந்து ஸ்டிச்சிங்கில் வெல் வெர்ஸ்டு கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் இது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. Thank you for watching.